இந்த பிரதோஷ காலத்தில் சோம பிரதோஷ விசேஷம் இதில் பண்ணியிருக்கார். என்ன பண்ணியிருக்கார், என்ன நடந்தது, அதுக்காக 2 நிமிஷத்தில் சொல்லிவிடுறேன். ரொம்ப மணி ஆயிடுச்சு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஷீக்ஷா வச்சனம், ஷீக்ஷாக்காரோட வச்சனம் என்ன சொல்றது என்றால், சம்ஹிதா பாடமாத்திரேன யத் பலம் ப்ரோச்யதே புதைஹி பதே து த்விகுணம் வித்யாத் க்ரமே து ச சதுர்குணம் வர்ணக்ரமே சதகுணம் ஜட்டாயாம் து சஹஸ்ரகம் கனஸ்ய பாடமாத்திரேன ஹி அனந்த பலமுச்யதே. லக்ஷ்மி சிக்ஷா வாக்கியம் எப்படி சொல்றது, ருத்ர மந்திரதா வரவாட்டி நமஸ்தே ருத்ர மன்யவபுதோ தயிஷபே நமஹ தம்போஜம்பே ததாமி. இந்த ருத்ர பிரஷ்னதா வரக்கா பாடம் நம்ம வாசனம் பண்ணாலும் சரி, கேட்டாலும் சரி, சிரமணம் பண்ணாலும் சரி, வரபலம் கிடைக்கும். அந்த வரபலத்துக்கு பதேது த்விகுணம் தத்யாத், அதே ருத்ர மந்திரதா நமஹ தே ருத்ர மன்யவே உதோ இதி தே இஷபே நமஹ. இப்படி பதபாடம். அந்த பதபாட்டத்தை நம்ம சொன்னாலும் சரி, கேட்டாலும் சரி, 2 பலம் கிடைச்சது. பதேது த்விகுணம் வித்யாத் க்ரமேது ச சதுர்குணைஹி. கிரமபாடம். நமஸ்தே தே ருத்ர ருத்ர மன்யவே மன்யவபுதோ. இப்படி நம்ம படிச்சாலும் சரி, கேட்டாலும் சரி, 4 பலம் கிடைக்கும். சதுர் பலம். வர்ணக்ரமே சதகுணம். வர்ணக்கிரமம் அந்த அஷ்ட ரீதியில அந்த வர்ணக்கிரமத்தை சொல்லியிருக்கா. வர்ணக்கிரமம் படிச்சிருப்போம், நம்ம பக்கத்து உட்கார்ந்து இருக்கா. இந்த வர்ணக்கிரமதா அந்த பரமேஸ்வரனுடைய அந்த ருத்ர மந்திரத்துக்கு வர்ணக்கிரமம் சொல்லக்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் 15 நாள் வரும் ருத்ர பிரஷ்னை இருக்கு. இப்படி சம்ஹிதேக்கு பூர்ணி வர்ணக்கிரமம் சொல்ல எவ்வளவுதான் வேணும் நீங்களே கணக்கு போடுங்க. அப்படி அந்த வர்ணக்கிரமதா அந்த பிரதி அக்ஷரத்துக்கும் உச்சாரணஸ்தானம் அதுக்கு ஸ்தாயி எப்படி அது வந்து அடுத்தன்னு ஆரம்பிச்சு வரும். இப்படி அதுக்கு ஜாதி எதிர்ப்பு எல்லாம் இருக்கும். அது விசேஷமான ஒரு வர்ணக்கிரமம். அத்தா இந்த ருத்ரமந்திரத்துக்கு சொன்னாலே சதகுணம், 100 குணம், 100 பலம் கிடைச்சது. சதகுணம் வித்யாத் ஜட்டாயாந்து சஹஸ்ரகம் நமஸ்தே தே நமோ நமஸ்தே தே ருத்ர ருத்ரதே தே ருத்ரா. இப்படி பாட்டு சொன்னாலே அப்ப கேட்டாலே 1000 பலம், 1000 பலம் கிடைச்சது. ஜட்டாபாராயணம். கனஸ்ய பாடமாத்திரேன ஹி. இன்றைக்கு என்ன நம்ம படிச்சோமோ கனபாடம், நமஸ்தே தே நமோ நமஸ்தே ருத்ர ருத்ரதே நமோ நமஸ்தே ருத்ரா, இப்படி ஆரம்பிச்சு இடி ருத்ர மந்திரத்துக்கு கனபாடம் பண்ணியாச்சு. இன்றைக்கு அந்த பாடம் படிச்சாலும் சரி, கேட்டாலும் சரி, என்ன பலம், அனந்த பலமுச்சியதே. அனந்தமான பலம் கிடைக்கும் உங்களுக்கு. இன்றைக்கு 6 பேர் நல்ல கனபாட்டியர். உங்களோட கூட இந்த 2 பேர் நான் அவருக்கு என்ன அப்ரிஷியேட் பண்றேன், லௌகீகமா அந்த வித்தியத்தில் லௌகீகமான அந்த கம்பெனியில் காரியம் வேலை சேர்த்து பண்ணிண்டு இந்த ஒரு சனாதன தர்மத்துக்கு அந்த பரமேஸ்வரனோட பேர்பட்ட பக்தி வச்சு ருத்ரமந்திரத்தை கூட கனம் படிச்சிருக்கா. அவரை கனம் சொல்லியிருக்கா. கைட்லைன்ஸ் பண்ணேன். என்ன பண்ணேன், 4-5 சபை சொல்லிட்டா அவருக்கு தைரியம் வந்துடும். அவரே கனபாராயணம் வீட்டில் வச்சு பண்ணிட்டு தைரியமா சொல்லிட்டாரு. ஆமா சொல்லிட்டா, தைரியமா சொல்லிட்டாரு. கூடாது இதே 2.5 மணி நேரம் நம்ம கூட சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். இந்த கனபாராயணம் 6 பேர் பண்ணியிருக்கா. உங்களுக்கு அனந்தமான பலம் 6 பேர் கூட உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இத்தனை மேல் பலமே இல்லை. அப்படி இந்த ருத்ர மந்திரத்தில் இன்றைக்கு பிரதோஷ காலத்தில் சோம பிரதோஷத்தில் நம்ம ஸ்ரீதர் அவர குடும்பம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாடுறீர்கள் பரமேஸ்வரனா. இந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் அந்த சௌத்ரியா பிராமணா எல்லாம் கனாந்தா அத்தியனம் பண்ணினமா உங்களுக்கு கிடைச்சிருக்கா. சோத்ரியமா ஆச்சாரமா இருக்கிறவா கிடைச்சிருக்கா. இதெல்லாம் அவரே ரொம்ப விசேஷம். நம்ம ஸ்ரீதரன் கிடைச்சதே ஒரு விசேஷம். 3 பேர் இருக்கு. 24 hours போராது. நம்ம அப்பதான் வச்சிருக்கோம்.
பெங்களூரில். ஆமாம், மல்லேஸ்வரம்னா அவர் தான். அப்படி அவருக்கு ஒரு கூட அவருக்கு கிருஷ்ணமாத்தியார்காட்டும் நமக்கு ரொம்ப நியர் பிடிக்கும், ரொம்ப பிரீத்தி நம்ம மேலே அவருக்கு. நம்ம கூட வந்திருக்கா. அப்படியே எல்லாரும் வந்து ஒருத்தரோட பேரும் ஒன்று சொல்கிறேன், அவன் சொல்லிடுறேன். அவர் எல்லாம் கூட்டம் அப்படி ஒரு விசேஷமான அனுஷ்டானம் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு சம்பூர்ணமாக கிடைச்சி இப்போ தோட்சியமா உங்கள் குடும்பத்தில் சௌக்கியம் உங்களுக்கு அது மனசுல எந்த காமனை இருக்கோ அந்த காமனையில் கிடைச்சி குழந்தைகளுக்கு விஷாலுக்கெல்லாம் நல்ல உத்தியோகம், நல்ல வித்யை, அப்புறம் அப்பேற்பட்ட வித்யா ஆளுமையில் வர கம்பெனி பெரிய கம்பெனி காரியம், அப்புறம் அந்த காரியம் முடிஞ்சு நல்லா சத்குல பிரசூத வது கிடைச்சி நல்ல விவாகம் பாக்கியம் அப்படி கிடைக்கணும். இதுதான் பிராமணனுக்கு, இதுதான் ஷட்கர்மேல பிராமணன். பிராமணாளுக்கெல்லாம் 6 கர்மம்: அத்தியனம், அத்தியாபனம், யஜ்ஞம், யாஜனம், தானம், பதிகிரகம். இது 6 கர்மம் பிரதிநித்தியம் பண்ணணும். அதுக்காக கிரகஸ்தாசிரமம். தன்யோ கிரகஸ்தாசிரம. கிரகஸ்தாசிரமம் என்ன? பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிறவா, வானப்பிரஸ்தத்தில் இருக்கிறவா, சன்னியாசத்தில் இருக்கிறவாள், அதுக்கெல்லாம் கூட்டிட்டு போகணும், பார்த்துட்டு போகணும் கிரகஸ்தம். அப்படி கிரகஸ்த தர்மத்தை நீங்கள் பரிபாலனை பண்ணணும். நீங்கள் பண்ணிட்டு இருக்க இந்த விசேஷம் அப்படி அந்த பகவான் அனுகிரகம், பரமேஸ்வர அனுகிரகம் உங்களுக்கெல்லாம் கிடைக்கணும். இதெல்லாம் பரிச்சயம் என்ன சொல்லணுங்க? அவர் ஸ்ரீதரவாத்தியார் அப்பேற்பட்ட தனாந்தம் அத்தியனம் பண்ணி இன்றைக்கு சௌத்த ஸ்மார்த்தா ஒரு பிரயோகத்தில் நம்ம பெங்களூரில் அப்பேற்பட்ட வாத்தியார் அவர் கூட பேரப்பட்ட கிரகஸ்தாயில் சுவாமிகள் தான் கொடுத்துருக்காரு அந்த டைட்டில். அப்படி அந்த விசேஷமான வாத்தியார் உங்களுக்கு வந்திருக்கா. அவருக்கு ஸ்ரீதர வாத்தியார். இவர் நம்ம பக்கத்தில் இருக்கார். தத்தாத்ரேய கணபாட்டிகள், தத்தாத்ரேய கணபாட்டிகள் அனாந்த பாராயணம் ஒரு 50 கணபாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க. 50 கடையில் போயிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கா. அத்தியனம் விசேஷமான ஒரு பக்தி. பாலச்சந்திர சர்மா கணாந்தம் அத்தியனம் பண்ணி அந்த நம்முடைய சாயணாச்சாரியோட பாஷ்யம், வேத பாஷ்யம் அது சம்ஸ்கிருதத்தில் இருக்கோ அதை ராமேஸ்வராதாரியை ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம சோதி நாகராஜ் பண்ணிட்டு இருக்கார். அதுக்கு பூர்த்தி கம்ப்யூட்டர் மேலே பார்க்கலாம். இன்ஜினியர் இருக்காரு, வர தப்பு வராது. அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி எல்லா வீட்டிலும் வச்சுக்கணும், எல்லாம் வாங்கி கொண்டாடுவோம். பேர்பட்ட புத்தகம் அது. எஜர்வேத பாஷ்யம் ராயணாச்சாரியோட பாஷ்யத்தா அவர் ஆரம்பிச்சு 75 சம்பத்சரம் கழிஞ்சது. நம்ம பிஎன்பி சுப்பிரமணியம் மாமா ஜோதியில அவர் வச்சு ஆரம்பிச்சார். அக்காலத்தில் நம்ம சிங்கேரி தெளிவா அபேர வித்யார்த்தி தெரிந்தாகும். அப்புறம் பாரதி தீர்த்த மகாசுவாமியார், இப்போ நம்ம விஜயேந்திர பாரதி மகாசுவாமியார் தான் நிறைய முன் வச்சு போயிருக்கார். அவர் கூட சோதி நாகராஜன் பேரப்பட்ட நிறைய ஒரு தபஸ்வி, ஒரு பிரம்மச்சரியத்திலே இருந்து நிறைய ஸ்காலம் அவர் பண்ணிட்டு இருக்கார். அந்த ஒரு சம்பூர்ணமான கம்ப்யூட்டர் கூட இருக்கும், அது பண்ணிட்டு இருக்கார். நிறைய அத்தியாயம் பண்ணியிருக்கார், நல்லா அத்தியாயம். ஒரு ஜெயந்த கணேஷ் கட்டு இதுவே கணாந்தம் அத்தியாயம் பண்ணி நம்ம கூட அத்தியாயம் பண்ணா, அப்போ மேலும் அத்தியாயம் பண்ணா அப்படி இருக்கா. அவர் சுப்பிரமணிய சர்மா, சுப்பிரமணிய சுவாமி ஒரு பேரு. சுப்பிரமணிய சர்மா, சுப்பிரமணிய சுவாமி இருக்கா. சிங்கேரியில் வரலாறு தெரியவா அவருக்கு ராஜகீயத்துக்கு இந்த வரலாறு கேட்டார். ஜோதி பாடசாலையில பிரகாஷ பட் அவர்கள் அத்தியாயம் பண்ணா, நல்லா அத்தியாயம் பண்ணி கிடைச்சிருக்கார். எல்லாரோட தபஸ்விகள் எல்லாம் நிச்சயமும் நல்லா அனுஷ்டானமா இருக்கணும். பிராமணன் அப்போதும் அனுஷ்டானமா இருக்கணும். நிச்சயம் பூஜை, சொந்தத்துக்கு ஜபங்கள், ஆராதனைகளை பண்ணினால அவர் பண்ணி வந்தாலே அந்த பலன்களுக்கு நல்லா கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்கா. இந்த எல்லா பகவான் அனுகிரகம், குலதேவத அனுகிரகம், சுப்பிரமணிய சுவாமி குலதேவர் சுப்பிரமணிய சுவாமி எல்லா அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சி இப்படியே வீட்டில் நித்தியமும் நித்தியோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம் சொல்லலாம். அண்ணா சொல்லிட்டேன், உங்க ஆளுமே அவர் தான் சொல்றேன். 50 கணக்காரங்க பண்ணிருக்கான்னு சொல்லிட்டேன். அப்படி எல்லாம் உங்களுக்கு கிடைச்சி அனுகிரகம் பண்ணியிருக்கா. அது எல்லா ஆசீர்வாதம் நித்தியமும் கல்யாணமா இருக்கணும், குடும்ப சௌக்கியமா இருக்கணும். எல்லா பிராமணா உங்களுக்கு ஆசீர்வாதம்